சண்டேனா நம்ம லேட்டாக எழுந்திருப்போம்ல. என்னதான் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஆனால் லஞ்சு வந்து ஒரு சூப்பராக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கணும். ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம், அந்த ஆஃப் வேறு அன்றைக்கி. ஈஸியாக டப்புன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நான்வெஜ்ஜு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி வந்து 1/2 kg நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம். மெஷர்மெண்ட்டு இந்த ரேஷியோ எல்லாம் சேம் தான். நான் ஆல்ரெடி 1 கிலோ சிக்கன் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். நார்மல் மெத்தடில் எப்படிலாம் ஒரு முஸ்லீம்ஸ் பிரியாணி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதோடய வீடியோ லிங்க்கு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுவும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியும் அந்த 1 கிலோவுக்கு என்ன நான் போட்டேனோ மெஷர்மெண்ட்டு அதுக்கு பாதி கரெக்டாக எக்ஸாக்டாக நான் அதை தான் பண்ண போகிறேன். பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது. ஸோ அதே ரிசல்ட் வரணும் இல்லையா, அதுக்காண்டி தான் இந்த சேஞ்சஸ். ஸோ அது என்னென்னு நான் பண்ணும்போது அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஸோ நான் 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் கிராம்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கன்ஃபார்மாக ஒரு 200 கிராம் வந்துடும். அதே சமயத்தில் தக்காளியும் நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 கிராம் வரும், 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். மூணு பச்சை மிளகாவையும் நான் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டை இடிச்சிக்கலாம். 50 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டையும் நான் இடிச்சிக்கிறேன். இதை வந்து கவுண்டில் சொல்லிவிடுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 25 பூண்டு பல் இருந்துச்சுன்னா அது 50 கிராம் வரும். ஒரு இன்ச்சு சைஸ் இருக்கிற இஞ்சி வந்து ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க, அது 50 கிராம் வரும். இது எல்லாத்தையும் நான் போட்டு இடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து விழுதாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு விழுதாக அரைச்சிக்கோங்க. ஓகே, இதை நல்லா இடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் பண்ணும்போது இந்த விஷயம் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னா, நம்ம 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 5 லிட்டர் குக்கர் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 1 கிலோ பிரியாணி பண்ணுறதா இருந்தால் 10 லிட்டர் குக்கரை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், வந்து ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் நான் கீயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பர்னரில் குக் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். 1/2 கிலோ நம்ம குக் பண்ணுறதுனால குவான்டிட்டி ரொம்ப கம்மி. சின்ன பர்னரில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். இந்த 1/2 கிலோ பிரியாணி வந்து 4 பேர் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்லாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பட்டை வந்து 1 இன்ச் அளவு உள்ள பட்டை நான் 5 சேர்த்துக்கிறேன். அதோட 5 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணியில் உப்பு கரெக்டாக வரணுன்றது தான் சேலஞ்சே. நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்கள் மொட்டையாக இப்போ சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 40 கிராம் உப்பு, இதுதான் அளவு. ஸோ நம்ம வந்து 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ 20 கிராம் உப்பு போட்டுக்கலாம். என்னால் மெஷர்மெண்ட்லாம் பண்ண முடியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தூள் உப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் கரெக்டாக நீங்கள் அளந்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் 18லேருந்து 20 கிராம் வரும் ஃபுல்லாக அப்படி அளக்கும்போது. ஸோ அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 20 கிராம் உப்பு இப்போயே போட்டேன், கரெக்டாக இருக்கும். 1/4 கொத்தமல்லி வேறு நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அதோட புதினா இலைகளையும் நான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு கொத்தமல்லி வேறெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு உங்களில் சில பேருக்கு கொஸ்டின் வரலாம்.
கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால தான் நான் சேர்க்குறேன் வெங்காயம் வதங்கும் போது. நீங்கள் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் கொத்தமல்லி வேர்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து அந்த டிஷ்ஷை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா அந்த இன்டென்ஸான ஃப்ளேவரை நீங்கள் கன்ஃபார்மாக உணர முடியும். ஸோ இதோட இலைகளை அந்த கால் மல்லி இலை இருக்குல்ல, அதை கடைசியாக நான் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி அது மேலே போட்டுக்க போகிறேன் அது தம் பண்ணும்போது. ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இஞ்சி பூண்டை விழுதாக வச்சுருந்திங்கன்னா இந்த டைட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொன்முருளாக வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே தான், அதுக்குள்ளேயே அது ஆகிடும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் கெட்டி தயிரை சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் போட்ட உடனே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சிக்கன்னா 1/2 கிலோ ரைஸும் போடணும். இதுதான் எந்த பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் ரேஷியோ. ஸோ சிக்கன் வச்சுருக்கேன், கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, சிக்கனை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றுற பார்ட். தண்ணி இந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ ஊற்றணுன்னா 750 to 800 ml. என்ன 750 to 800 ml அந்த ரேஷியோவில் சொல்லிங்கன்னா 25 ml கொஞ்சம் கூடையோ கொஞ்சம் குறையவோ இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 750 ml கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 800 mlக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. இந்த இடப்பட்ட இதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது பிரியாணிக்கு. ஸோ அப்படி ஊற்றிக்கோங்க. என்கிட்ட மெஷரிங் ஜக் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அரிசியை அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிடணும். ஒரு டம்ளர் இருக்குன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி பண்ணிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்படி லாக் பண்ணிவிட்டு வெயிட்டெல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே விட்டுடலாம். அந்த நாசல் வழியாக ஸ்டீம் வரும், நல்லா வரும். அந்த டயத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி ரைஸை போட்டுடலாம். ஆனால் ரைஸ் நான் 5 நிமிஷம் வேக வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் பர்ஃபெக்ட் டைம். இப்படி போட்டுட்டு நம்ம ரைஸை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுட்டா பர்ஃபெக்டாக 5 நிமிஷம் தான் ஆகும், இல்லை 6 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ஓகே, ஸ்டீம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். மல்லி இலையை வெட்டி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகு சேர்த்துக்க போகிறோம். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வரலாறு, சிறப்பு, மருத்துவ குணம் எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இது என்ன அது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தா கன்ஃபார்மாக நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெயிட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ப்ரெஷர்லேயே மிச்ச பேலன்ஸ் குக்கிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துடும். உதிரியான பிரியாணி அமேசிங்காக ரெடி ஆகிடும். ஸோ விசிலுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோமே. ஆக்க பொறுத்தாச்சு. இப்போ ஆற பொறுக்கணும். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். வா, நல்ல ஃப்ளஃபியான உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல ரொம்ப, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.